என்னமா அது நடுரோட்ல ரகல பண்ற? எழுந்துமா சாப்பிடு. டாக்டர், என் புள்ள வாழைத்தண்டு மாதிரி கவுண்டு கிடக்குறான். அவனை பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே டாக்டர். அம்மா, உங்க குழந்தைக்கு இயற்கையா வர்ற ஜுரம், தலைவலி, வயிற்று வலின்னா மருந்து கொடுக்கலாம், மருந்து மாத்தி பார்க்கலாம். இல்ல என்னை விட பெரிய டாக்டர்கிட்ட போங்கன்னு நான் அட்வைஸ் பண்ணேன். உங்க குழந்தை விஷயம் பாம்பு கடிச்ச கேஸ், அதுக்குன்னு இருக்கிறது ஒரே இன்ஜெக்ஷன். அதை நான் போட்டாச்சு. அதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர், என் குழந்தை பிழைப்பானா சாவானான்னு கூட சொல்லாம போறீங்களே டாக்டர். அது என் கையில இல்ல. என்ன மன்னிக்கணும் டாக்டர். எந்த ஒரு ஜீவனும் பிழைக்கிறதும் சாகிறதும் டாக்டர் கையில இல்ல, அது ஆண்டவன் கையில தான். ஆனா எங்க மகன் பிழைப்பானா மாட்டானாங்கிறத ஒரு டாக்டர்ங்கிற முறையில உங்க அபிப்பிராயம் என்னங்கிறத நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். என்ன பொறுத்தவரை நோஹோ. தெய்வமே, இனிமே நான் இருக்க மாட்டேன். நான் இனிமே இருக்க மாட்டேன். இல்ல லட்சுமி, எங்க போற? விட்டுடுங்க. இனிமே நான் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேங்க. ஏன் வர மாட்டேன்? வர மாட்டேன். நம்பிக்கை இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. 15 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்து ஒரு கோயில் குளம் பாக்கி இல்லாம விழுந்து கும்பிட்டு பெத்தெடுத்த பிள்ளையே எப்படிங்க நான் பணமா பாப்பேன்? விட்டுடுங்க. இனிமே நான் இருக்க மாட்டேன். அவருக்கு முன்னால போயிடுறேன். விட்டுடுங்க. பிள்ளைய பாம்பு கடிச்சிருச்சு. நான் பாக்குறேன். வா தாயி. காளியாத்த இருக்கா தாயி? வா வா. பிள்ளைய பாருமா. தாயி, புள்ளைய பாம்பு கடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுமா. அவ்வளவுதானே? ஆமாம்மா. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாளுமா. தெரு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு அவன் கையால பலகாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக பலகாரம் செய்து வச்சிருக்கேன் பாருமா. அம்மா, அவனை கோயிலுக்கு கூட்டிக்கிட்டு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வச்சு அவன் பேருக்கு அர்ச்சனை செய்யணுங்கிறதுக்காக மாலை வரைக்கும் வாங்கி வச்சிருக்கேன் பாருமா. அம்மா, அந்த மாலையை பார்த்து அவன் என்ன கேட்டான் தெரியுமாம்மா? அம்மா, நம்ம கொல்லையில பூக்கிற பூவை கொண்டு அம்பாளுக்கு போடக்கூடாதான்னு கேட்டாம்மா. போடலாம், நீயே போய் உன் கையால பறிச்சுட்டு வாடான்னு நான் அனுப்பிச்சு வச்சேம்மா. அம்மா அம்மா, இந்த பாவி அனுப்பிச்சு வச்சேன். பூ பறிக்க போன பிள்ளைய எவ பாம்பு ரூபத்துல வந்து போட்டுடுச்சம்மா. போட்டுருச்சு. அம்மனுக்கு பூ பறிக்கத்தானே போனா? ஆமாம்மா. அந்த புள்ளைய ஆத்தா பறிச்சுக்கோளா என்ன? பாப்பா, நீ கொஞ்சம் பால் கொண்டா தாய். இந்தம்மா பாலு. தாயி, இந்த வேறு பால்ல போட்டு பிள்ளைக்கு கொடுக்க போறேன். குடிச்ச கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுத்துட்டானே, ஆபத்து நீங்க போச்சுன்னு அர்த்தம். பாப்பா. என்ன மோசம் பண்ண பாத்துட்டியடா? செல்வம், செல்வம், என் கண்ணே, கண்ணே, செல்வம். அம்மா, ஐயோ. இது மாரியம்மனுக்கு வச்சிருந்த பால். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தாய மாரியம்மன். தாய் என்ன தாய்? அம்மா, தாய் 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 சொல்லாத தாயே. நீ பிறந்தேல, நீ பிறந்தேல. நான் தினம் பூஜைக்கிற மாரியம்மன் நீதான், நீதாம்மா. ஐயோ தாய், என்ன போய் என்னென்னமோ சொல்றிய தாயி. நான் ஒரு பாவி தாயி, பாவி. வேதனைப்பட்டவளும் வெந்து செத்துட்டு இருக்கிறவளும் என்ன போல வேற எந்த பொண்ணு இருக்க முடியாது தாய். தாய், என் கூட்டமே என்ன வரட்டிடுச்சு தாய். என் புருஷனே என்ன கைவிட்டுட்டாரு தாய். தாய், பொசல் காத்துல அகப்பட்ட புளிய இலத்தருகு மாதிரி தச தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறேன் தாய். அம்மா, என்னம்மா சொல்ற நீ? உன் கூட்டமும் உன்னை விரட்டி உன் புருஷனும் உன்னை கைவிட்டுட்டானா? இல்ல சாமி, இல்ல சாமி. என் புருஷனுக்கு என் மேல கொள்ள ஆசை சாமி. சாதி கட்டுப்பாட்டுக்கு பயந்து என்ன கைவிட்டுட்டாரு சாமி. என்னடா இது? உங்க குறை ஜாதியில கூட இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்குது. அந்த கொடுமை 1 2 சாமி. அத பத்தி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொன்னா உனக்கு புரியாது சாமி. சங்கிலி ஆட்டம் படிச்சு சொன்னா தான் உனக்கு புரியும் சாமி. எங்க குறை கூட்டம் எந்தெந்த ஊரையோ சுத்தி போட்டு ஏற்காட்டு மலையில வந்து டிகாலா போட்டிருந்தோம் சாமி. என்ன சாமி, எங்களை விட நீ கூச்சல் போடுற?
யாரை கட்டுற இந்த இடத்துல ஜாரா புட்டிங்க? என்ன சாமி டச்சு புஷ்ன்னு இந்த நிலைமை உங்க அப்பா வீட்டு நிலைமை? டேய், எங்க அப்பா வீட்டு நிலம் இல்லடா, நானே சம்பாரிச்சு முந்தா நேத்து வாங்கின புது நிலம். நிலம் புதுசு உனக்கு? இந்த நிலத்துக்கு நீ புதுசு. ஒன்னா மாதிரி எத்தனை முதலாளிகளை பார்த்தா நிலம் தெரியுமா? கும்பிடுறேன் சாமி. என்ன 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 அந்த பெரிய மனுஷனோட தகராறு? என்ன தகராறு? காட்டு மிராண்டி சொல்லுறாங்க. நான் தமிழ்க்கு சொல்லுறாரு. அவங்க சொல்றதுல என்ன தப்பு? சுத்தமா இருங்கோ, குளிங்கோ குளிங்கோன்னு அடிச்சுக்கிறேன், நீங்க கேக்குறது இல்ல. வருஷ கணக்கா குளிக்கிறது இல்ல. போய் சொல்றேன். போன மாசம் கூட நான் குளிச்சேன். கேட்டீங்களா சார்? சார் போன மாசம் கூட குளிச்சாராம். சார், இந்த கூட்டத்திலேயே இந்த ஒரு பொண்ணுதான் பொறுமையா நாகரிகமா மரியாதையா பேசுறா. குட் கேர்ள். இவளையும் இந்த பசங்க எதுக்குறாங்க பாத்தீங்களா? எதுக்காம என்ன சார் பண்ணுவாங்க? நாடோடி கூட்டம் ஒரு இடத்துல நிறைய தங்கி 4 எழுத்து படிச்சிருந்தாங்கன்னா அறிவு வரும். சார், அறிவில்லாத இவங்களுக்கு நம்ம எவ்வளவு அறிவுறுத்தி என்ன பிரயோஜனம்? படிப்பில்லாத இவங்க கிட்ட நம்ம படிச்சு படிச்சு பேசி என்ன சார் பிரயோஜனம்? அவங்க இஷ்டப்படி அவங்க கூத்தடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்தம்மா, இந்த கூட்டத்தை அழைச்சிட்டு இப்பதான் இந்த இடத்த விட்டு போயிடும். சாமி, உனக்கு கெஞ்சி கேக்குறேன் சாமி. சாமி, பொழுது போயிட்டு இருக்கு சாமி. இந்த புள்ள குட்டிகளை அழைச்சுக்கிட்டு ராவா இந்த ஏற்காடு மாதிரி எப்படி சாமி இறங்க முடியும்? பொழுது முடிஞ்சு நாங்க போயிடுறோம் சாமி. அதெல்லாம் முடியாது. இந்த பசங்க போடுற கூச்சலங்களால தாங்க முடியல. உடனே போயாகணும். வேணா, நான் சொல்றத கேளுங்க. ஏன் கூச்சு போடுறீங்க? இவங்க இடத்துக்காரங்க காலிப்பட சொல்றாங்க. இந்த பாலிம்பூர் அவங்க கிட்ட சண்டைக்கு போகுது. காலி பண்ண சொல்றாங்க? ஆமா. ஏன் சாமி, நாங்க எதுக்காக காலி பண்ணோம்? நீ யாரா? நான் யாரா? நான் இந்த கூட்டத்துக்கு தலைவன். ஓ, அது நீதானா? கூட்டத்தை அழைச்சிட்டு இப்ப காலி பண்ணி ஆகணும். எப்ப காலி செய்ய முடியாது சாமி. எப்படா காலி பண்ணுவேன்? நான் நினைச்சப்பதான் காலி செய்வோம். அடிச்சு வரட்டும் சொல்ல. சுமார் சாமி, நான் அங்க இருந்து யாருக்காடு மலையை தலை தூக்கி வச்சுட்டா போறோம். இன்னைக்கு யாருக்காடு, நாளைக்கு ஆற்காடு போய்க்கின்னு இருப்பான். சும்மா மேட்டாதா சாமியா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சும்மா சாமி, போலீஸ் குப்பே. தலைவன் நீ அவங்க கிட்ட மறுவாதி இல்லாம இப்படி மோட்டத்தனமா பேசினா உன் கூட்டம் ஏன் அப்படி பேசாது? சொப்புறே மறுவாத பச்சை பிள்ளைங்களை தூக்கிட்டு ராவணராவா போக சொல்றான். இவங்களுக்கே மறுவாத அப்படியே கேள மரக்கோட்டை. உன் குண்டாதி மேசாதிக்காரன் கூட சேர்ந்து நம்ம கூட்டத்தையே திட்டுறான். திட்டுனேன். பாத்தா நாத்தம் அடிக்குது சொல்றான். சொல்லு. நாத்த அடிக்குது சொன்னேன். சாரி சார், இவங்களுக்குள்ளே தகராறு ஆயிடுச்சு. இவங்க போடுற சட்டத்துல இன்னைக்கு ராத்திரி ஏற்காடு மட்டும் இல்ல, சேலம் சேர்ந்து தூங்க முடியாது. கரெக்ட். நம்ம செய்ய வேண்டியதை செய்து இவங்க கலப்பு விடுவாங்க. வாங்க. ஐயோ, நம்ம குடிச்சீங்க தீபிடி தெரியுது. ஏமா இப்படி குழந்தைகளை போட்டு அடிக்கிறீங்க? என்ன ஐயா, ரெண்டும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்குதுங்க. வாங்கம்மா டீச்சர்மா, பாருங்கம்மா, ரெண்டும் பள்ளிக்கூடம் போகணும்னா ஜெயிலுக்கு போற மாதிரி பயப்படுதுங்கம்மா. அப்படியா? சரி நீங்க போங்க, நான் அழைச்சிட்டு சரிம்மா. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போனாமா. ஏண்டி பானு, உன் தம்பி தான் சின்னவன், நீயும் அடம் பிடிக்கிற. ஏண்டி, உங்க குடும்பம் ஏழை குடும்பம் தானே? ஆமா டீச்சர். உனக்கு அப்பா இல்ல? இல்ல டீச்சர். நீதானே குடும்பத்துக்கு மூத்தவன்? ஆமா டீச்சர். அதனால நீ நல்லா படிச்சு என்ன போல ஒரு டீச்சராகவும் ஒரு டைபிஸ்டாவும் வந்தா தானே உன் குடும்பத்தை காப்பாத்தலாம். ஏன் என்ன எடுத்துக்கடி, போன வருஷம் என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைடி. அப்படிப்பட்ட நான் மத்தவங்க கையை எதிர்பார்க்காம மானமா மரியாதையா உட்கார்ந்து சாப்பிட்ட காலம் கழிக்கிறேன்னா அதை எதை வச்சுடி? நான் படிச்ச படிப்பை வச்சு தாண்டி. ஒரு வார்த்தையில சொல்றேன், மாட்டுக்கும் மனுஷாளுக்கும் உள்ள முதல் வித்தியாசமே படிப்புல இருந்து தாண்டி ஆரம்பமாகுது. இத பாரு, நம்ம எதிரில இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு தான் இந்த கண்ணு, உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே பாக்குறதுக்கு படிப்பு தாண்டி கண்ணு. இந்த உலகத்துல கடவுள் கூட கண்ணுக்கு தெரியாம இருக்காரு, படிப்பு ஒண்ணு தாண்டி கண்கண்ட தெய்வம். அதை நம்பி நாம எங்க இருந்தாலும் மானத்தோட வாழலாம்.
தெரிஞ்சுதா? சரி சரி வாங்க போறோம். நாடோடி கூட்டம் ஒரு இடத்துல நிலையா தங்கி 4 எழுத்து படிச்சிருந்தா தானே அறிவு வரும். சார், அறிவில்லாத இவங்க கிட்ட நம்ம எவ்வளவு சொல்லி என்ன பிரயோஜனம்? படிப்பில்லாத இவங்க கிட்ட நம்ம படிச்சு படிச்சு பேசி என்ன சார் பிரயோஜனம்? அவங்க இயல்புப்படி இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மாட்டுக்கும் மனுஷாளுக்கும் உள்ள முதல் வித்தியாசமே படிப்பில இருந்து தாண்டி ஆரம்பமாகுது. நம்ம எதிரில இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு தான் இந்த கண்ணு. உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே பாக்குறதுக்கு படிப்பு தாண்டி கண்ணு. அதை நம்பி நாம எங்க இருந்தாலும் மானத்தோட வாழலாம். ஏன் ஆயிலோ, நாமளும் மனுஷாலா பொழைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரிஞ்சு போச்சு, வழி தெரிஞ்சு போச்சு. என்னது? சொல்லு சொல்லு. உனக்கு மட்டும் இல்ல, நம்ம செனக்கூட்டம் எல்லாத்துக்கும் சொல்றேன். சீக்கிரம் பற்படு பற்படு, வா வா. தானி தர காவல் அறுக்கணா நம்ம குப்பி நமக்கு என்னமோ சொல்ல போற புத்தியா? புத்தியில உனக்கு எதுக்கு புத்தி? குப்பை என்னமோ புது சாதி சொல்ல போற. சாதி காலு கால நாமெல்லாம் மனுஷங்க தானே. நம்மள போல மனுஷங்களே நம்ம குடிசைக்கு தீ வச்சு நம்மளே விரட்டினாங்கல்ல. நம்மள போல மனுஷங்களே நம்மள ரயில்ல ஏற விடாம தோர்த்தினாங்கல்ல. மனுஷனை விடுங்கோ, நாய் இல்ல நாய். அந்த நாய் கூட நம்மள பார்த்தா கொலைச்சு கொலைச்சு விரட்டுது இல்ல. இப்படி எல்லாம் கேவலப்படாம மனுஷங்களா பிறந்த நாம மனுஷங்களா வாயறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். யாரும் கேளுங்கோ, நாளையில இருந்து நாம எல்லாரும் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும். ஆட காட்டு மிராண்டிகளா, படிக்க சொன்னதுக்கு இந்த சிரிப்பு. ஆட நீங்க சிரிப்பா சிரிக்கோ? நிறுத்தோ நிறுத்து. மலைக்கோட்டை, உன் பொஞ்சாதி என்ன சொல்றா கேட்டையா? நம்ம குறை சாதியை அடிக்கிறதுக்கு வழி சொல்லுறா. இதுவரைக்கும் என்னென்னமோ சொன்னா நாம பொறுத்துக்கிட்டோம். அடே, குளிக்க சொன்னாலே அத்தையே நாம பொறுத்துக்கிட்டோம். இப்ப படிக்க சொல்றாளே, நமக்கெல்லாம் எப்படி படிப்பு வரும்? படிச்சா எல்லாத்துக்கும் படிப்பு வரும். துணை ரோஷனே, நமக்கு எதுக்கு படிப்பு? படிச்சானா பெரிய மனுஷனாலே, படிச்சானா நாடி பிடிக்கிறேன், படிச்சானா அவனை கடலை கடிக்கிட்டேன், படிச்சானா அந்த புள்ள பேத்தேன். பண்ணி கூட தான் பாலை குட்டி போடுது, படிச்சா போடுது. அப்புறம் அதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்?